பாரதிய ஜனதா கட்சியில் 10 ஆண்டுகளாக நாங்கள் பணியாற்றி வருகிறோம். கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரவங்குறிச்சி தொகுதியில் போயிட்டு ஒரு 3 பஞ்சாயத்தில் வேலை செஞ்சேன். நான் தலைவர் அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்ணேன். சிறப்பான முறையில் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த தடவை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் 10 நாளுகளாக உட்காந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல தலைவர் வெற்றி பெறக்கூடிய இருக்கு. ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் புறக்கணிக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது. இந்த சந்தர்ப்பத்தில் வேற சந்தர்ப்பம் கிடையாது. ஆனால் நாங்களாம் உயிரை பணி வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நேற்று திடீர் நண்பர் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் எதற்கு சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் இல்லை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காது அப்படின்னாரு. அந்த கோபத்தில் தான் நான் என் இடது கை வரல நான் துடிச்சுக்கிட்டேன். இப்போ உடனே வழியில் போனவங்க என்ன கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பண்ணி சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. நேற்று ஆப்ரேஷன் முடிஞ்சது. அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தடவை தலைவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மோடி அலை வீசுது. மீண்டும் மோடி கட்ட 450 சீட்டு 400 சீட்டு குறையாத எங்கள் தலைவர் ஜெயிப்பார். அதனால் மக்கள் அனைவரும் நான் ஒரு கையை தான் விட்டுருக்கிறேன். அதனால் ஒரு விரலை விட்டுட்டேன். ஆனால் ஒரு விரல் புரட்சி பண்ணுங்க. அதனால ஒரு விரலை நான் தானம் கொடுத்துருக்கிறேன், ஒரு விரலை தர்மம் பண்ணியிருக்கிறேன், ஒரு விரலை வேணான்னு தீ கடை செய்திருக்கிறேன். ஆனால் மக்கள் தமிழக மக்கள் இந்த ஒரு விரல் புரட்சி செய்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.